ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ் இலக்கணத்தில் ஒருமைப்பன்மை பிழை எப்படி பிழை கொடுத்தும் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இது மாதிரி சென்டென்ஸ் கொடுத்து எது ரைட் ராங் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அதில் ஒருமை எது பன்மை எது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அன்று அப்படிங்கிறது ஒருமை, தான் அப்படிங்கிறது ஒருமை. ஓகேவா? தான்கிறதுல தன்னை, தன்னால், தனக்கு, தனது இதெல்லாம் வந்துச்சுன்னா ஒருமை அப்படின்னு சொல்கிறோம். ஒருமையில் பழம் அப்படிங்கிறது ஒருமை. இவை பழம் அன்று. ஒன்று அப்படின்னா அன்று அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மாணவன் தனது கையால் பெற்றுக்கொண்டான், அதாவது ஒரு பரிசு யாராச்சும் கொடுத்தாங்க அப்படின்னா மாணவன் தனது கையால் பெற்றுக்கொண்டான். அப்படியே மாணவன்கிறது ஒருமை. ஸோ தனது அப்படிங்கிறதா இதுக்கு ஆன்சராக வரும். நெக்ஸ்ட்டு பன்மை பார்ப்போம். அல்ல அப்படிங்கிறதா பன்மை. தாம் அப்படிங்கிறது பன்மையை சொல்லும். தாம் நிறைய பேர் சேர்ந்து தம்மை, தம்மால், தமக்கு, தமது அப்படிங்கிற மாதிரி. பழங்கள் அப்படிங்கிறது பன்மையில் வரும். ஸோ இதுக்கு அல்ல அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். இவை பழங்கள் அல்ல. மாடுகள் அப்படிங்கிறது பன்மை. ஸோ தமது தலையை ஆட்டின, தமது அப்படிங்கிறது தான் இங்கே வரும். தலைவர் தமது கையால் பரிசு வழங்கினார். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி அப்படின்னா, தலைவர் அப்படிங்கிறது ஒருமை தானே, ஆனால் ஏன் பண்பைக்குள்ளே தமது போடுறோம் அப்படின்னா, மரியாதை நிமித்தமாக மரியாதை பன்மையை யூஸ் பண்ணி தமது அப்படின்னு அது மாதிரி. இப்போ குடியரசுத் தலைவர் பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்க சொல்லும்போது நம்ம பன்மையை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.